Hi friends, Saradhapuram Premier League Season 3 CSK vs Punjab. மொத்தம் 6 ஓவர், காமனா 2 ஓவர் பவர் பிளே. ஸ்ட்ரைக்ல சந்துரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக நவீன். மொத்தமா 6 டீம். நெடேல டோட்டல் மேட்ச் 12 வரும். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பால் டாட் ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க CSK. செகண்ட் பால் நவீன் ஸ்விங் பால் போட்டிருக்காரு. ஆஃப் கட்டர் டாட் பால். போன பால் ஒரு வைடு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் விக்கெட்டே விழுது. 2 பால் டாட். 3ஆம் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நவீன். பேட்ஸ்மேன் தீபக் ஃபுல் டாஸ். ஃபீல்டில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கிரவுண்டு கொஞ்சம் கல்லா இருக்கிறதுனால பால் போகல. 2 ரன் சான்ஸ். லாஸ்ட் 2 சரியான ஷாட்னே சொல்லலாம். மிடானில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர். பட் இருந்தாலும் வந்து எடுத்திருக்காங்க. 2 ரன் ஒன்லி இங்கே அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் டேரக்ட் அட்டாக், விக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுக்கு போனாரு. பட் இருந்தாலும் பால் மாட்டல. 2ஆவது ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. பால் மிஸ் பண்ணதுனால ஃபீல்ட் மிஸ்னே சொல்லலாம். ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 7. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க பஞ்சாப் டீம். செகண்ட் ஓவர் பேட்ஸ் பால் எல்சன் அப்பு ஸ்ட்ரைக்ல டாட் பால். லைட்டா விலகி போட்டாரு. பேட்ஸ்மேன் விசிறி ஸ்லோயர் பாட்டில் மாட்டிட்டாரு. ஒரு டாட்டுக்கு அப்புறமா செகண்ட் பால் ஃபுல் டாஸா போட்டாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஃபீல்டர் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபீல்டர் வந்து தடுத்து எடுத்திருக்காரு. 2 ரன் சான்ஸ். போன பால் ஒரு 2Gக்கு அப்புறமா தேர்ட் பால் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் பவர் பிளேயில் ஆடிருக்காங்க. விக்கெட் விடக்கூடாதுன்னு ஜஸ்ட் ஃபார் சிங்கிள். அடுத்த பந்து தீபக் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளியர் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஃபீல்டர் மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி தீபக்கோட பேட்ல இருந்து வருது. அடுத்த பந்து திருப்பி தூக்கி அடிச்சாரு. பால் 4. ஆனா இந்த பால் ஃபீல்டர் வந்துட்டாங்க. அடுத்து செம சேவன்னு சொல்லலாம். 2 ரன் சான்ஸ். 3ஆவது ரன்னும் போறாங்க. விக்கெட் ஹிட் பண்ணிட்டு இருந்த தீபக் அவரோட விக்கெட் இருந்து ரன் அவுட் முறையில வெளியே ஒரு குட் சேவ், ஒரு பவுண்டரி தடுத்து அதுக்கப்புறமா அந்த விக்கெட் வந்திருக்கு. ஒரு ரன் அவுட்டுக்கு அப்புறமா அப்பு ஸ்ட்ரைக்ல ஃபீல்டர் கையில போயிருக்கு. அடுத்த ரன் அவுட் சான்ஸ் இருக்குமான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் ஸ்பீடா போயிட்டாரு. முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 16. 2 விக்கெட் இழந்திருக்காங்க பஞ்சாப். பவர் பிளே முடிஞ்ச தேர்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நவீன் இருந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ல 2 ரன் சான்ஸ். செகண்ட் பால் மித்ரன் ஃபுல் டாஸ். பட் இருந்தாலும் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஃபீல்டர் எங்க நிறுத்துறாங்களோ பால் அவங்கள தேடியே போகுது. காந்தா தான் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நியூ பேட்ஸ்மேன் நியூ பேட்டர் ஆனஸ்ட். ஒரு ஸ்லோயரான ஃபுல் டாஸ். டாட்ல முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதனால அட்டாக்கிங் போகலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கேட்ச் ஆகிடுன்ட்டு பேட்டை நிறுத்திட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஸ்லாட்ல இருந்தது. பட் இருந்தாலும் அவர் பேட்டை விட்டாரு. போர்டில் வந்து அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். விக்கெட் நியூ பேட்டர் ஆனஸ்ட் அவருடைய விக்கெட் இருந்து வெளியேறாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 20. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க பஞ்சாப். 4th ஓவர் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடு அடிக்க போனாரு. பட் இருந்தாலும் பால் ஆஃப் சைடு போட்டதுனால டாட்ல முடிஞ்சிருக்கு. போன பால் ஒரு டாட்டோட 2ஆவது பந்து ஸ்லோயர் பால். சிங்கிள்ஸ் மட்டும்தான் ஆட முடிஞ்சது. பெரிய ஷாட் எதுவும் போக முடியல. 2 பாலும் பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்காம பால் போட்டுட்டு வந்தாரு. இந்த பாலும் சேமாவே போட்டிருக்காரு. டாட் பால். 3 பாலுக்கு அப்புறமா அடுத்த பந்தும் டாட்லயே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஓவர் விஷ்ணு. லாஸ்ட் 2 பேட்டர் தரன் திருமணம் பக்கமாக போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால் ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சார் லெக் சைடில். ஃபீல்டர் பாலை மிஸ்ஸே பண்ண மாட்டாங்கன்னே சொல்லலாம். செம சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபீல்டிங்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 23. 5th ஓவர் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் மித்ரன் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் ஷார்ட்டை லைட்டாக தான் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். தரையோட வெல் ஃபீல்டிங்.
ஜஸ்ட் பால் சிங்கிள். செகண்ட் பால் தரன் குத்தி போட்டார் லெக் சைடில். ஒயிட் ப்ளஸ் ஒன்னா மாறுது. அந்த பக்கம் அடிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் பால் அம்பேர் ஒயிட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லைட்டான ஷாட் தான் சொல்லலாம். ஃபுல் டிஃபென்ஸ் மைண்ட் செட்லேயே ஆடிட்டு இருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு எதுவுமே போகாத. பால் அந்த அளவுக்கு வித்தே இல்லாமல் போட்டுட்டு இருக்காங்க பவுலர்ஸ். நெக்ஸ்ட் பால் டாட் பால். அடுத்த பந்து உல்டாஸ். பேட்ல ஒழுங்கா படாதனால எட்ஜ் பட்டு கீப்பர் பின்னாடி வந்திருக்கு. சிங்கிள் ரன் ஒன்லி. நெக்ஸ்ட் பேட்டர் தரன். லோ டாஸ். ஷாட் ஒழுங்கா படாதனால திருப்பி ஃபீல்டர் தான் வந்திருக்கு. 2 ரன் போறாங்க. லாஸ்ட் ஒன் இன் தி ஓவர். பட் இருந்தாலும் ஃபீல்டர் கையிலேயே போய் விழுந்திருக்குன்னே சொல்லலாம். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 31. 6th ஓவர் போறதுக்காக விஷ்ணு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஷாட் லெக் சைடில் கேப்ல பவுண்டரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்த மாதிரி இருக்கு ஒரு பவுண்டரி. செகண்ட் பால் போன பால் ஒரு பவுண்டரிக்கு அப்புறமா இந்த பால் லெக் சைடில் அடிச்சாரு. பட் இருந்தாலும் அங்கே ரன்னர்ஸ்குள்ள குழப்பமானதுனால ஸ்கோர் எதுவும் போகல. சிங்கிள் ரன் ஒன்லி. தேர்ட் பால் சைட்ல அடிச்சாரு. டேக்கன் விக்கெட். இந்த ஷாட் வந்து பாலிச்சுன்னு அடிச்சிருந்தா கண்டிப்பா வெளியே போயிருக்கும். சும்மா தொட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சது. அதனாலே பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகி வெளியே போறாரு. வின்சன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கொடுத்திருந்தாலும் அடுத்த பால் சிங்கிள் விக்கெட் அப்படின்னு இந்த ஓவரை நல்லா கம்பேக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்டர். சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கை மாத்துறாங்க. இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து அவங்க டீம் பாய்ஸ் எல்லாம் அந்த 2 பாலும் அடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. மித்ரன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 5th பால் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அங்க டேக்கன் கேட்ச். இங்க நாங்க புடிச்சிட்டோம்னு ஃபீல்டர் சொல்றாங்க. விக்கெட். லாஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து நியூ பேட்டர் வின்சன் போறாரு. டாட்டோட முடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஓவர். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல தீபக் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் நவீன். டோட்டல் டார்கெட் 39. ரைட்டா திரும்பி ஃபர்ஸ்ட் பால் அட்டாக்கிங் மோட். பவுண்டரியை கன்வெர்ட் பண்றாரு நவீன். செகண்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறமா உல்டா ஸ்லோவா போட்டாரு. டிஃபெண்ட் மைண்ட் செட்லேயே ஆடிட்டாரு. ஏன்னா போன பால் பவுண்டரி அடித்தோம். அந்த பால் கொஞ்சம் லைட்டாக தட்டி ஆடலாம், சிங்கிள்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் அதான் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பால். தேர்ட் பால் நாஸ்லி ஒன். அகைன் ஷாட். 3வது பால் பவுண்டரியை தொட்டிருக்குன்னே சொல்லலாம். விக்கெட்ல இருந்தவர் கவாஷேக்கு வந்திருக்காரு. ஒன்லி பஞ்சிங் ஷாட் மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு நவீன். 4th பால் டவுன் த ட்ராக் போய் கேட்ச் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் பஞ்சாபுக்கு. 2 பவுண்டரி அடிச்சவர் டவுன் டு ட்ராக் போய் அவருடைய விக்கெட்டை கீப்பர்ட்ட விட்டு போறாருன்னே சொல்லலாம். நியூ பேட்டர் விக்கி. அகைன் லெப்டி ஷாட். அவங்க டீமுக்கு நேராக அடிச்சிருக்காரு. இவரும் ஒரு பவுண்டரியிலே அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. அடுத்த பந்து டாட்ல முடிச்சிருக்காரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 12. 1 விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக தாமோ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல சூர்யா மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பால் நான் ஸ்ட்ரைக்லேயே தான் இருந்தாரு. கட்டர் பால் ஸ்டார்ட் பால். செகண்ட் பால் பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. உல்டாஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சாலும் வருது. ஃபீல்டர் அங்கிருந்து வந்து பிடிச்சி 1 ரன்னோட ஸ்டாப் பண்றாருன்னே சொல்லலாம். அடுத்த பந்து விக்கி உல்டாஸை மிஸ் பண்ணிருக்காரு. அம்பேர் சிக்னல். ஓகே நோ பால் இல்ல. கரெக்ட் பால். போன பால் ஒரு வைடு. ஸ்லாட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோயரா இருந்தது. அவர் அட்வான்ஸா பேட்டை போட்டதுனால டாட் பால்ல முடியுது. நெக்ஸ்ட் பால் ஃபுல்லா ஆஃப் லைன்ல ஏறிட்டாரு. அவர் ஆஃப் லைன்ல அடிச்சு போட்டதுனால இந்த பந்து ஃபீல்டர் வந்துகிட்டே இருக்காரு. 2வது ரன் கண்டிப்பா சான்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் பாலை விட்டுட்டாரு. பவுலர் கையில பாலை போட்டுருக்காங்க. 2 ரன் ஒன்லி. ஃபுல் சவுண்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லோட்டாஸ்
லெக் சைடு ஷாட்ல அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் வந்துடுறாங்க. பால் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருது. ஃபேஸ் ஆஃப் பண்ண கண்டிப்பா பவுண்டரி. ஓவர் பிளே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 18. ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட் ஓவர் மித்ரன் என்கின்ற குட்டி. நான் 4 ஓவருக்கு, அதாவது 24 பந்தில் என்ன 21 ரன் அடிக்கணும். ஸ்கோர் க்ளோஸாகவே கொண்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே. பவர் பிளே கொஞ்சம் யூஸ் பண்ணி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். விக்கி ஸ்ட்ரைக்கில் உல்டாஸை மிஸ் பண்ணிருக்காரு. ஒயிட் பால். அகலப்பந்து. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல செம ஷாட்டு. டிஃபென்ஸ்ல 2வது ரன் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. குட் ரன்னிங் விக்கி. சிஎஸ்கே டீம் பாய்ஸ் நல்லா சவுண்டு கொடுத்து பசங்களுக்கு நல்லா பூஸ்டப் பார்க்குறாங்க பேட்ஸ்மேனை. பட் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் லோவாக போட்ட பால ஸ்ட்ரைட் டிரைவ் ஆனாரு. ஃபீல்டர் மிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 3 ரன் பவுண்டரியா போயிடுச்சுப்பா. சின்ன மிஸ் ஆல பவுண்டரி. போன ஷாட் கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்குன்னு ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. லைட்டாக தட்டினார் தான் பவுண்டரி போயிடுச்சு. அடுத்த பந்து உல்டாஸ் லெக் சைடு மடக்கி விட்டாருன்னே சொல்லலாம். 2வது ரன்னு போக பார்க்குறாங்க. அதனால ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். விக்கி அவர் உள்ள வந்ததுலேருந்து ரன் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ அவரு விக்கெட் ஆகி வெளியே கிளம்புறாரு. சாரி, அப்பீல் கொடுத்துருக்காங்க. விக்கியோட விக்கெட்டுக்கு அப்புறமா வில்சன். நெக்ஸ்ட் பால் நைஸ்லி கட்டர். டாட் பால். அடுத்த பந்து ஒரு கேட்ச் கிடைச்சிருக்க. ஃபீல்டர் லைட்டா விலகி இருந்தனால அந்த கேட்சை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் சிங்கிள். 2வது ரன் சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஐயோ செம ரன்னிங்னு சொல்லலாம். லைட்டா ஃபீல்டர் கொஞ்சம் புரிஞ்சு அந்த டைமிங்ல ஜஸ்ட் ஃபார் 1 செகண்ட் தான் ஆகும். அதுல ரன் ஓடி எடுத்திருக்காங்க. குட் ரன்னிங் சிஎஸ்கே பிளேயர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 28. 2 விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. இந்த டோர்னமெண்ட் பாருங்களேன், அப்படியே ஒரு ஐபிஎல் மாதிரியே. இவங்க சிஎஸ்கேவா, இவங்க பஞ்சாப். அங்க நிக்கிறாங்க பாருங்க லாங்ல. ஜூம் பண்றான். அவங்க எஸ்ஆர் கட்சி. இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ். இங்க இருக்காங்க பாருங்க நம்ம ஈசால கப் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் பால் சரண். ஓப்பனிங் பேட்டர் சூர்யா யோசிச்சு கரெக்டா அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த பால் எங்க வருதோ அங்க ஆடணும். அவருடைய மைண்ட் செட். ஜஸ்ட் ஃபார் சிங்கிள். செகண்ட் பால் வில்சன். வழங்கப்பட்டுள்ளது. ஃபீல்டர் கைக்கு அடிச்சு மேட்ச் ஆடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தான் அப்படிங்குள்ள பெரிய ஷாட் போகாம தட்டி ஆனாவே போதும், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 2வது ரன் கண்டிப்பாக போங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் கையில் இருந்தாவே ஓடிடுறாங்க. அவங்க போகல. ஃபர்ஸ்ட் ரன் ஒரு ரன் மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் நைஸ் ஒன் டெலிவரி. வைட் லைன்ல போட்டாரு. இவர் வைட் நினைச்சு அந்த பந்து விட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சரண். குட் ஷாட். மிட் ஆன்ல அடிச்சிருக்காரு ஃபீல்டர். அங்க போனதுனால 2 ரன் ஒன்லி. அருமையான இன்னும் ஒரு 6 அடிச்சா மேட்ச் வின்னு. பந்த வரவிட்டு அடிச்சு சிங்கிள்ஸ் இருந்தது. அது 2 ரன்னா கன்வெர்ட் பண்றாங்க. நல்ல ரன்னிங்னு சொல்லலாம். செம ரன்னிங். அருமையான ஓட்டம். விக்கெட் கொடுத்திருக்காரு அம்பையர். நியூ பேட்ஸ்மேன் உல்டாஸ் தடை விட்டுருக்காரு. அருமையான தடுப்பு. டாட் பால். செகண்ட் பால் அவர் மீட் பண்ற சந்தோஷ். டாட் பால். போட்ட 2 பாலுமே டாட்லயே வச்சு போட்டிருக்காரு பவுலர். அடுத்த பந்து சந்தோஷை நோக்கி. நைஸ் கட்டர். டாட் பால். லெக் சைடு வைடு போகும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. பட் டாட்ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பால். நன்றி தெரிந்து கொள்கிறோம். தருமையில் டாட் பால். பேட்ஸ்மேனை வச்சு போட்டிருக்காரு. திரு நா முரளி அவர்கள் தேவைப்படுகிறது. இதுவரைக்கும் டாட் பால் போட்டிருக்காங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து ஷாட் ஒழுங்கா அடிக்காதனால கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்க. அருமையான ரன் அவுட். பால் ஒரு வைடு. இன்னும் 3 ரன் அடிக்கணும். இந்த ஓவரோட கடைசி பால். கேட்ச் அப்பீல். அம்பேர்ட்ட போறாங்க. அம்பேர் டிசிஷன் நான் கொடுக்கல. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 36. 3 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 3 ரன் அடிச்சா சிஎஸ்கே வின்னு. அதே ரன்னை ஃபீல்டர் டீம் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வின்னு. பார்ப்போம் நான் லாஸ்ட் ஓவர் எப்படி போகுதுன்னு. சிம்பிளாக பேட்ஸ்மேன் முடிக்கிறாங்களா இல்லை ஹார்டாக கொண்டு போய் முடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் கிளீன் போல்ட். மேட்ச் இன்னும் 5 பந்து இருக்கு. ஆனால் அதில் 3 ரன் தான் அடிக்கணும். கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னே சொல்லலாம்.
5 பாலுக்கு 3 நியூ பேட்ஸ்மேன் திவாகர். செகண்ட் பால் 6 பாலுக்கு 3 இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, 2ஆம் பால் டாட்டு, 3ஆம் பாலும் விக்கெட்டு. ஏன்னா போன 2 பாலுமே ஃபோன் அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. 4th பால் இன்னும் 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் சரவணன் இறங்கியிருக்காரு. கிளீன் பால், 3 விக்கெட் இந்த ஓவர்ல. நியூ பேட்டர் ஜோசப் இன்னும் 2 பாலுக்கு 3 ரன். நல்லது ஒரு ஓவர். கிளீன் போல்டு, ஹாட்ரிக் விக்கெட்னே சொல்லலாம். போன் ஹேங் ஆகலாம், இத ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம் நாம. அணியின் ஆட்டத்தை திருப்பி விட்டார். லாஸ்ட் ஒன் பால் நியூ பேட்ஸ்மேன் ரோஹித். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஃபயர் மேட்சா இருக்குன்னே சொல்லலாம். அருமை பேட் டச் ஆயிருக்கு. 2 ரன் போகலான்னு பார்த்தா கீப்பர் கைக்கே வந்துச்சு பால். மேட்சை வின் பண்ணிருக்காங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். இவங்களே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னா மேட்ச் நல்ல பவர் பிளேல வந்து எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிருந்தாங்க பேட்டை. ஸ்கோர் நல்லா போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் 3 ஓவர். அடுத்த 3 ஓவர் கொஞ்சம் பவுலர் நல்லா எஃபோர்ட் போட்டு பந்த போட்டிருக்காங்க. கடைசி ஓவரை வந்து அப்பு 3 ரன்ல வச்சு போட்டிருக்காருன்னா அது சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் கிரவுண்டு, சூப்பரா அடிச்சு ஆடிடலாம். பேட்டர் எல்லாத்தையும் போல்ட் எடுத்து இந்த மேட்ச் வின் பை பஞ்சாப் கிங்ஸ் 11. ஹார்ட் லக் சிஎஸ்கே. அடுத்த மேட்ச் நீங்க கண்டிப்பா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.